हट्टी बाबू, सोच लिया मैंने कि क्या तोहफा चाहिए मुझे पोला बैशाख पे। மேனே சோச் லியா அப்படின்னா நான் தீர்மானித்து விட்டேன், இல்லாட்டி நான் யோசித்து விட்டேன் அப்படின்னு வரும். இதோட ரூட் வெர்பு சோச்லே. சோச்லே அப்படின்னா யோசிக்கிறது, சிந்திக்கிறது. இதை நம்ம இறந்த காலத்தில் சொல்கிறப்போ சோச் லியா அப்படின்னு சொல்லுவோம். லியா அப்படின்ற இறந்த கால வினைச்சொல் யூஸ் பண்ணுறப்போ நம்ம சப்ஜெக்டோட நே சேர்க்கணும். நான், மேனா வந்து நான், அதோட நம்ம நே சேர்த்து எழுதுவோம். கி கியா தோஃபா சாஹியே முझे போய்லா பைஷாக்கி பர். போய்லா பைஷாக்கி அப்படின்னா பெங்காலியோட நியூ இயர். பெங்காலியோட அந்த நியூ இயரில் என்ன பரிசு வேண்டும் என்று நான் தீர்மானித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கியா அப்படின்னா என்ன, தோஃபா பரிசு, சாஹியே வேண்டும், முझे அப்படின்னா எனக்கு, போய்லா பைஷாக்கி பர். பர் அப்படின்னா இல், நியூ இயரில் அப்படின்னு அர்த்தம். கீனா என்று. आपको याद है ना, मेरे मन का तोहफा देने का पक्का वादा किया था आपने। हाँ, याद है. आपको याद है ना, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது அல்லவா. ஆப்கோ உங்களுக்கு, யாத் அப்படின்னா ஞாபகம், ஹே அப்படின்னா இருக்கிறது, ஹேனா அப்படின்னா இருக்கிறது அல்லவா. आपने मेरे मन का तोहफा देने का पक्का वादा किया ना. நீங்கள் எனக்கு மனசுக்கு பிடிச்ச பரிசு தரேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க இல்லையா. வாக்குறுதி கொடுத்தல் அப்படின்னு சொல்கிறதுக்கு வெர்பு வாதா கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பாஸ்ட் டென்ஸில் நம்ம வாதா கியா அப்படின்னு சொல்லணும். கியா அப்படின்ற பாஸ்ட் டென்ஸ் வெர்பு யூஸ் பண்ணுறப்போ நம்ம சப்ஜெக்ட் ஆப் அதோட நே சேர்த்து எழுதணும். ஆப்னே நீங்கள், மேரே என்னுடைய, மன்கா தோஃபா, மேரே மன்கா தோஃபா அப்படின்னா எனக்கு மனசுக்கு பிடிச்ச பரிசு, தே அப்படின்னா தருவது, தேனே கா தருவதாக, பக்கா அப்படின்னா உறுதியான, பக்கா வாதா கியா அப்படின்னா நீங்கள் உறுதியான வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. ஹா யாதி ஹே. ஹா அப்படின்னா ஆமாம், யாதி ஹே அப்படின்னா ஞாபகம் இருக்கிறது. बताओ क्या चाहिए. मुझे आपसे चाहिए कि आप मुझे मेरी माँ के साथ अपने गांव जाने दें. बताओ क्या चाहिए. बताओ அப்படின்னா சொல்லு, क्या चाहिए என்ன வேண்டும். मुझे आपसे चाहिए कि. मुझे எனக்கு, आपसे உங்களிடம், चाहिए வேண்டும், கி அப்படின்னா என்னவென்றால். முझे आपसे चाहिए कि எனக்கு உங்களிடம் என்ன வேண்டும் என்றால். आप मुझे मेरी माँ के साथ अपने गाँव जाने दे. நீங்கள் எங்கள் அம்மா கூட என்ன ஊருக்கு போக விடுங்க. ஆப் நீங்கள், முझे என்னை, மேரி மா கே சாத் என்னுடைய அம்மாவுடன், கே சாத் அப்படின்னா உடன், அப்பனே காவ், காவ் அப்படின்னா வந்து ஊர், கிராமம் அப்படின்ற மீனிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. அப்பனே காவ் அப்படின்னா என்னுடைய கிராமத்திற்கு, ஜானே தே அப்படின்னா போக விடுங்க, ஜா அப்படின்னா போகிறது. முझे ஜானே தோ அப்படின்னா என்னை போக விடு அப்படின்னு வரும். இது நம்ம மரியாதை கொடுத்து சொல்கிறப்போ, என்ன போக விடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ முझे ஜானே தேன், இல்லாட்டி मुझे जाने दीजिए அப்படின்னு வரும். मैं बहुत अच्छी तरीके से जानता हूँ ये तुम्हारे मन का तोहफा नहीं है. बताओ किसने कहा तुमसे तोहफा मांगने के लिए. बताओ. मैं बहुत अच्छी तरह से जानता हूँ. எனக்கு மிகவும் நன்றாக தெரியும். மே அப்படின்னா நான், பகுத் மிகவும், அச்சி தரசே அப்படின்னா நன்றாக, ஜான்தா ஹூ அப்படின்னா தெரியும். ஏ தும்ஹாரே மன்கா தோஃபா நெஹி ஹே. இது நீயா விரும்பி கேட்குற பரிசு இல்லை. எனக்கு நல்லா தெரியும், இது நீயா விரும்பி கேட்குற பரிசு இல்லை. ஏ அப்படின்னா இது, தும்ஹாரே உன்னுடைய, மன்கா தோஃபா அப்படின்னா உன்னோட மனசில் தோன்ற பரிசு, நஹி ஹே அப்படின்னா இல்லை. பத்தாவோ கிஸ்னே கஹா. பத்தாவோ அப்படின்னா சொல்லு, கிஸ்னே கஹா அப்படின்னா யார் சொன்னது. சொல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரூட் வெர்பு கஹ. அதோட நம்ம இறந்த காலத்தில் கஹா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கஹா அப்படின்ற இறந்த கால வினை சொல் யூஸ் பண்ணுறப்போ நம்ம சப்ஜெக்டோட நே சேர்த்து எழுதணும்.
யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு கவுன், அது பாஸ்ட் டென்ஸில் நம்ம நே சேர்த்து எழுதுகிறப்போ கிஸ்னே அப்படின்னு வரும். கிஸ்னே கஹா அப்படின்னா யார் சொன்னது. தும்சே தோஃபா மாங்னே கேலியே, தும்சே உன்னிடம், தோஃபா பரிசு, மாங்னே கேலியே அப்படின்னா கேட்பதற்கு. யார் சொன்னது உன்கிட்ட இந்த பரிசு கேட்கணும் அப்படின்னு. கிஸ்னே கஹா தும்சே தோஃபா மாங்னே கேலியே. किसी ने नहीं कहा मुझे तो बस अपने गांव जाना है. किसी ने कहा मुझे तो बस अपने गाँव जाना है. யாரும் சொல்லலை, எனக்கு ஜஸ்ட்டு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிஸ்னே அப்படின்னா யார், கிசினே அப்படின்னா யாரும், நஹி கஹா அப்படின்னா சொல்லலை. கிசினே நஹி கஹா யாரும் சொல்லலை. முஜே அப்படின்னா எனக்கு, அப்னே காவ் ஜானாஹே என்னோட ஊருக்கு, ஜானாஹே அப்படின்னா போக வேண்டும். முஜே தோ பஸ் அப்னே காவ் ஜானாஹே. இங்கே முஜேக்கு அப்புறம் தோ யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே தோ யூஸ் பண்ணுறப்போ முஜே எனக்கு அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க. வேறு யாரும் சொல்லலை, எனக்கே தோணுது அப்படின்றது எனக்கே அப்படின்ற மீனிங்கில் வரும். முஜே தோ அப்படின்னா. और पक्का वादा किया है ना आपने मुझसे, मना नहीं कर सकते आप. जाने ही देना होगा आपको मुझे. आपने मुझसे पक्का वादा किया ना, நீங்கள் என்கிட்ட வாக்கு கொடுத்துருந்தீங்கல்ல. ஆப் அப்படின்னா நீங்கள், வாதாக்கர் அப்படின்னா வாக்கு கொடுக்கறது. இதோட பாஸ்ட் டென்ஸில் வாதா கியா அப்படின்னு சொல்லுவாங்க. கியா அப்படின்ற நம்ம இறந்த கால வினைச்சொல் யூஸ் பண்ணுறப்போ நம்ம சப்ஜெக்ட் ஆப்போட நே சேர்த்து எழுதணும். முஜ்சே அப்படின்னா என்னிடம், என்னிடம் நீங்கள் வாக்கு கொடுத்துருந்தீங்கல்ல. ஆப்னே முஜ்சே பக்கா வாதா கியானா. மனா நஹி கர் சக்தே ஆப், மனாக்கர் அப்படின்னா மறுப்பு தெரிவிக்கிறது. நஹி சக்தே அப்படின்னா முடியாது. ஆப் நீங்கள், ஆப் மனா நஹி கர் சக்தே நீங்கள் வாக்கு கொடுத்தீங்களா, அதனால் மறுப்பு தெரிவிக்க முடியாது. ஆப்கோ முஜே ஜானே ஹி தேனா ஹோகா, என்ன போக விட்டு தான் ஆகணும். ஜானே தே அப்படின்னா போக விடு. ஜானே தேனா ஹே இல்லாட்டி ஜானே தேனா ஹோகா அப்படின்னா போக விட வேண்டும். ஹி அப்படின்னா தான், நீங்கள் போக விட்டு தான் ஆவணும். नहीं, कहीं नहीं जाओगी तुम. और अब इस बात पर एक शब्द भी नहीं बोलोगी, समझी? बात खत्म. तुम कहीं नहीं जाओगी, நீ எங்கேயும் போக போகிறதில்ல. தும் அப்படின்னா நீ, கஹி அப்படின்னா எங்கேயும், கஹான் அப்படின்னா எங்கே, கஹி அப்படின்னா எங்கேயும், நஹி ஜாவோகி அப்படின்னா போக போகிறது இல்லை. இங்கே சப்ஜெக்ட் தும்னு வரப்போ நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் தும் அப்படின்றது ஒரு பெண்ணால் நம்ம வெர்பு ஜாவோட ஓகி அப்படின்னு சேர்த்து எழுதணும் ஃப்யூச்சர் டென்ஸில். தும் இஸ் பாத் பர் ஏக் ஷப்த் பி நஹி போலோகி, நீ இந்த விஷயத்தை பற்றி இனி ஒரு வார்த்தை கூட பேசாத. தும் நீ, இஸ் இந்த, பாத் அப்படின்னா விஷயம், பாத் பர் அப்படின்னா விஷயத்தில், ஏக் ஒன்று, ஷப்த் அப்படின்னா வார்த்தை, பி அப்படின்னா கூட. ஏக் ஷப்த் பி அப்படின்னா ஒரு வார்த்தை கூட. நஹி போலோகி அப்படின்னா சொல்லாத. போல் அப்படின்னா சொல்லுதல். இங்கே ஃப்யூச்சர் டென்ஸில் சப்ஜெக்ட் தும் அப்படின்னு வர்றப்போ அது ஒரு பெண்ணை குறிக்கிறனால வெர்போட ஓகி அப்படின்னு சேர்த்து எழுதுகிறோம். சம்ஜி அப்படின்னா புரிஞ்சதா. இது ஒரு பெண்கிட்ட கேட்குறப்போ சம்ஜி அப்படின்னு சொல்லணும். ஒரு ஆண்கிட்ட கேட்குறதா இருந்தால் சம்ஜே அப்படின்னு கேட்கணும். பாத் கதம், பாத் அப்படின்னா விஷயம், கதம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு, விஷயம் முடிஞ்சிருச்சு. பாத் கதம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஹிந்தி பேசிக்லேருந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹிந்தி லெசன் வைஸ் வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.